ஆகிய மாண்புமிகு ஐயா அப்பாவு அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். காவநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா அன்னையினுடைய திருத்தலம் பேராலய திருத்தலமாக மாற்றி அமைத்திருக்கின்ற இந்த அற்புதமான அருமையான நிகழ்ச்சி, அதனை தொடர்ந்து சிறப்பாக மத நல்லிணக்கமாக, மதம் நம்மை ஒருபோதும் பிரித்துவிட முடியாது என்ற அடையாளத்துக்கு மத நல்லிணக்கத்திற்காக கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம் எந்த மதமாக இருந்தாலும் நாம் எல்லோரும் மனிதன்தான் என்ற அடிப்படையில் இந்த மத நல்லிணக்க விழாவுக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்து இந்த நிகழ்ச்சியிலே பேசுகின்ற இந்த வாய்ப்பை தந்த இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் அன்பிற்குரிய தந்தை நம்முடைய மேதகு ஆயர் பிரான்சிஸ் கெலிஸ்ட் அவர்களே, பாளையங்கோட்டை ஆயர் என்னுடைய நண்பர், சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய மேதகு ஆயர் அந்தோணிசாமி சபரிமுத்து அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அருமை தம்பி நம்முடைய கடம்பூர் ராஜ் அவர்களே, அன்பிற்குரிய நம்முடைய மத நல்லிணக்கத்தினுடைய ஒரு அடையாளமாக தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்திற்கான அரசு தமிழக அரசினுடைய விருதை பெற்று கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் தமிழகம் முழுவதும் மத நல்லிணக்கத்திற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற, எப்போதும் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு எனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய ஐயா பால பிரஜாதிபதி அடிகளார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய திருநெல்வேலி பேட்டையை சேர்ந்தவர், மலேசியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற SS அகமது அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்த உங்கள் பங்கு தந்தை, சிறப்பாக பணியாற்றுகின்ற அருட்தந்தை அந்தோணி குருஸ் அவர்களே, எங்களோடு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நம்முடைய மாநில திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு உறுப்பினர் தம்பி ரமேஷ் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் தம்பி தாமரைக்கண்டன் அவர்களே, அன்பிற்குரிய சின்னப்பாண்டியன் அவர்களே, இந்த மண்ணின் மைந்தர் கிளைக்கழக செயலாளர் தம்பி லூர்து அவர்களே, என்னுடைய அருமை சித்தப்பா பையன், இந்த ஊரிலே என்னுடைய குழந்தையாரை கட்டிக்கிட்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தம்பி ஓய்வு பெற்ற ஆசிரியர் தங்கையா அவர்களே, நிகழ்ச்சிக்கு எங்களோடு வருகை தந்திருக்கின்ற தம்பி அறிவரசு அவர்களே, தம்பி கிருபா அவர்களே, இந்த நாட்டில் அமைதி, சமத்துவம், சமதர்மம், மத நல்லிணக்கம் உருவாவதற்கு காரணமாக அமைந்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த காமநாயக்கன்பட்டி ஊர் மக்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தையும், அனைவருக்கும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி MLA சொல்லும் போது வீரமாமுனிவரை பற்றி சொன்னார். இந்த காமநாயக்கன்பட்டி பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய முதல் பங்கு என்று சில குறிப்புகளை நான் படித்து பார்த்ததில் எனக்கு தெரிகின்றது. ஆகவே பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது இந்த காமநாயக்கன்பட்டி தான் என்பது இன்னும் பெருமையாக இருக்கிறது. தம்பி MLA சொன்னபோது 2 என்று சொன்னார். ஒன்று தூத்துக்குடி மறை மாவட்டம் பனிமய மத ஆலயம், இன்னொன்று நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் ஒரே நம்முடைய திருத்தல பேராலயம் காமநாயக்கப்பட்டி புனித பரலோக மத அன்னைதான் என்பதையும், தம்பி கத்தோலிக்க கிறிஸ்தவர் அல்லாத காரணத்தினால் இந்த வேறுபாடுகளை சற்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார். வீரமா முனிவருக்கு நாங்கள் இந்த மண்ணிலே அவருக்கு மணிமண்டபம் கட்டுவோம் என்று அறிவித்தோம் என்று சொன்னார்கள். நிறைய அறிவிப்பீங்க, கட்டி முடிக்கணும்னா நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகுதான் அது ஆரம்பிக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பித்து கட்டி முடிக்கின்றவர் நிச்சயமாக
நம்முடைய புயல் மிக்ஜாம் புயல் பெரும் வெள்ளம். ஆகவே சற்று காலதாமதம் ஆகியிருந்தாலும் லேட்டாக திறந்தாலும் லேட்டஸ்டாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திறந்து வைப்பார் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராலய திருத்தலம் என்று பெருமையோடு சொல்லுகின்றோம். எளிதாக நமக்கு எதுவும் கிடைத்ததில்லை. எவ்வளவு சவால், எவ்வளவு உயிர் தியாகங்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். கிறிஸ்து பிறந்தார், சிலுவையிலே அறைந்தார். அந்த நேரத்தில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது கூட அவரை அனுப்பிய அவருடைய தந்தையை பார்த்து சொன்னார், பிதாவே, இவர்கள் செய்வது தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஒருவரை எவ்வளவு கொடுமைப்படுத்திய பின்போ ஒருவருடைய வாயில் இருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய தந்தை தான் நம்முடைய தந்தையால் அனுப்பப்பட்டவர் என்று உங்கள் நம்பிக்கையோடு எங்கள் நம்பிக்கையை நான் சேர்த்துக் கொள்கின்றேன். அவரோடு பணியாற்றியவர் தான் புனித தோமையார். உங்களுக்கு தெரியும், முதலாக இந்தியாவுக்கு அவரோடு வாழ்ந்தவர் நம்முடைய தோமையார் அவர்கள். கேரளாவுக்கு வந்தார், கோவாவுக்கு வந்தார். கேரளாவில் 7-8 கோயில் கட்டியிருக்காரு. அப்படி அதே அவர்தான் சென்னைக்கு சென்றார். சென்னையிலே அவரை மதவெறி பிடித்தவர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள். அவர் சாதாரணமாக நல் மரணம் அடையவில்லை. அவர் கிறிஸ்தவ வழிபாடுகளை இப்போதும் அந்த கேரளாவிலே அவர் ஆரம்பித்த மதமானது இன்றும் உலகம் முழுவதும் 10,000க்கு மேற்பட்ட ஆலயங்கள் அது இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு அந்த வழிபாட்டை நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அதை நம்முடைய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே அந்த மலை பகுதியில் இருக்கின்றவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். அதற்கு சீரோ மலபார் என்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிறிஸ்துவோடு வந்தவர் நம்முடைய இந்தியாவில் கேரளாவில் வந்தார். நல்ல பல ஆலயங்களை கட்டினார். அவர் சென்னைக்கு வந்த இடத்தில் தான் அவரை கொலை செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இதே நம்முடைய காமநாயக்கன்பட்டியிலே பங்கு தந்தையாக இருந்த நம்முடைய அருளானந்தர் சுவாமி அவர்கள் 1683 84 நீங்கள் பண ஓலையால் கட்டப்பட்ட ஆலயத்தை மாற்றிய பெருமைக்குரியவர். 1693 சேதுபதி அரசரால் மத போதனைக்கு வந்த காரணத்தினால் அவரையும் கொலை செய்தார்கள். இந்த மண்ணில் பங்கு தந்தையாக வாழ்ந்தவர், அவருடைய இரத்தமும் இந்த மண்ணுக்குத்தான். நம்முடைய சேதுபதி அவர்களால் கொலை செய்யப்பட்டார். அவர் தொடர்ந்து வீரமாமுனிவர் வந்தார். எவ்வாறு பாளையங்கோட்டை மறை மாவட்டத்துக்கு பெருமை சேர்ப்பது இந்த காமநாயக்கன்பட்டி முதல் பங்கு என்று, அதே போல வீரமாமுனிவர் தமிழுக்கு தொண்டாற்றினார் என்றால் அந்த வீரமாமுனிவருக்கே தமிழை கற்றுக் கொடுத்தது இந்த காமநாயக்கன்பட்டி தான். இந்த மக்கள் தான் தமிழை அவருக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். அதன் மூலம்தான் அவர் தேம்பாவணியை எழுதினார். முதலாக நம்முடைய நாலடியார், திருக்குறள், திருவாசகம் போன்றவற்றை லத்தீனில் ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்த்த பெருமை நம்முடைய வீரமாமுனிவர் அவர்களுக்கு தான் உண்டு. நம்முடைய ஐயா பால பிரஜாதிபதி அடிகளார் சொன்னது போன்று தமிழ் அகில உலகமும் தமிழ் இருக்கின்றது. இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் தமிழ் இருக்கின்றது. உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் ஒன்று தமிழ், இன்னொன்று லத்தீன். அதுவும் நம்முடைய தந்தையர்கள் பேசுகின்ற அந்த மொழிதான். அடுத்து ஹிப்ரு என்ற மொழி, அதுவும் இத்தாலியிலே இன்றும் பேசப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் பேசுவார்கள், 30 லட்சம் பேர் பேசுவார்கள். அதே போல லத்தீனை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேற்பட்டவர்கள் பேசுகின்றார்கள். அப்படி உலகில் தோன்றிய முதல் மொழிகளில் இன்னும் அழியாமல் இருக்கிறது ஒரு மொழி என்று சொன்னால், இன்னும் சிறப்பாக பேசப்படுகிற உயிரோடு வாழ்கிற மொழி என்றால் தமிழ் மொழிதான் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. தமிழில் மட்டும் ஆட்சி மொழி அல்ல, இந்தியாவில் தோன்றிய மொழி வெளிநாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் மட்டும்தான் அவ்வாறு ஆட்சி மொழியாக இருக்கின்றது. மலேசியாவிலே ஆட்சி மொழி, சிங்கப்பூரிலே ஆட்சி மொழியாக இருக்கின்றது, இலங்கையிலே ஆட்சி மொழியாக இருக்கின்றது, கனடாவிலே ஆட்சி மொழியாக இருக்கின்றது.
8 நாடுகளில் நம்முடைய தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணமானவர்கள் நம்முடைய சேசு சபையைச் சேர்ந்தவர்கள், அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்களுடைய தியாகம் தான் இன்றும் தமிழ் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு காலத்தில் கல்வி இருந்தது, நமக்கல்ல, உயர் வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு அந்த தமிழ் இருந்தது, கல்வி இருந்தது. நாமெல்லாம் படிக்க முடியாது. உங்க இருக்கின்ற தந்தையர்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும், இந்த நாட்டில் முகலாயர்கள் 1208ஆம் ஆண்டில் இருந்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள், பிரிட்டிஷ் ஆட்சி செய்தார்கள். ஒருபோதும் அவர்களுக்கு எதிரான கருத்து வரவில்லை. எப்போது எதிர்கருத்து வந்தது என்று சொன்னால் 1835ஆம் ஆண்டு லார்டு மெக்காலா பிரபு எல்லோரும் கல்வி கற்கலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதன் பின்புதான் அந்த உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் அந்த ஆட்சியை எதிர்த்து சுதந்திர போராட்டம் என்று சொன்னார்கள். எப்போது பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்க்கின்றார்கள், எப்போது முகலாயர் ஆட்சியை எதிர்க்கின்றார்கள் என்று சொன்னால் 4 முதல் 8% மக்கள் வாழ்கின்ற உயர் வகுப்பினர் கல்வி அவர்கள் மட்டும்தான் கற்க முடியும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு, அரசு பணியாளர்களாக இருக்கின்றவர்கள் அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள், மீதி யாரும் இருக்க முடியாது. அதுபோல் முஸ்லிம் மதத்திலும் மதரசா என்ற ஒரு அமைப்பு, உயர் ஜாதியினர் ஒரு 5% பேர், இவர்களை தவிர வேறு யாருக்கும் கல்வி இல்லை என்ற நிலை 1835 வரை இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் கல்வி எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டபோது, கல்வி ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய், உயர் வகுப்பை சேர்ந்த இந்துக்களாக, இப்போது அதை தெளிவாக சொன்னால் RSS ஜனசங்கம் அந்த அமைப்பை சேர்ந்த உயர் ஜாதியினருக்கு 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம். அதுபோல் மதரசா நடத்துகின்ற உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லிம் அமைப்புகளுக்கு கொடுக்கின்றோம். மற்றவர்களுக்கு கல்வி இல்லை என்று சொன்னதுதான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து லார்டு மெக்காலா பிரபு தலைமையில் எல்லோரும் கல்வி கற்கலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது 1835. அன்று முதல் தான் இந்த உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் சுதந்திர போராட்டம் என்ற ஒரு போர்வையில் எதிர்த்தார்களே தவிர சுதந்திரத்துக்காக அல்ல. நம் போன்ற சாமானிய மக்கள் கல்வி கற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அருட்தந்தையர்கள் எங்கிருந்தோ வந்தார்கள், நம்முடைய நிலையை பார்த்தார்கள், ஆங்காங்கே ஆலயத்தை அமைத்து நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு வாருங்கள் என்று அவர் கேட்கவில்லை. அது அவர்களுடைய நோக்கம் அல்ல. கிறிஸ்துவனுடைய போதனைகளை மட்டும் போதித்தார்கள். கிறிஸ்துவின் போதனையை போதிப்பார்கள், கல்வி கொடுக்க வேண்டும் என்பார்கள். அதற்காக பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தார்கள். பள்ளியிலே படிப்பதற்கு யாரை அழைத்தார்கள் என்றால், ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, எல்லோரும் வாருங்கள், உங்களுக்கு கல்வி கற்று தருகிறோம் என்று இந்தியாவில் முதல் சொன்னவர் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள். அவர்கள் தான் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கு முதல் புள்ளி வைத்தவர்கள். இன்றும் இந்தியாவில் அல்ல, தமிழ்நாட்டில் நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற அல்லது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அல்லது நம் பகுதியில் இருக்கின்ற கிறிஸ்தவ கத்தோலிக்க கல்வி ஸ்தாபனங்களில் படித்தவர்களுடைய ஒரு கணக்கை எட்டி பார்த்தால் 70 முதல் 80% பேர் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தான் அதில் கல்வி கற்று சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதிலே முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், எல்லா சமூகத்தினரும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் குறிக்கோள், ஏழ்மையானவர்கள், கடை கோடியில் இருக்கின்றவர்கள், எந்த ஜாதி எந்த மதம் என்று இல்லாமல் அனைவருக்கும் கல்வி கொடுத்து மெழுகுத்திரி போன்று தன்னையே முழுமையாக உருக்கி இந்த சமூகத்துக்காக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள் இந்த கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள். உங்கள் சார்பாக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள்தான் தியாகம் செய்தவர்கள். நம்முடைய இது நான் சொன்னது போன்று அருளானந்தர் 1684 நமக்கு ஆலயத்தை ஓலையில் இருப்பதை மாற்றி ஓட்டுக்கூரையாக மாற்றி தருகின்றார். 10 ஆண்டுகளில் அவரை சேதுபதி அரசரால் கொலை செய்யப்படுகின்றார். அதே போல்தான்
நம்முடைய வீரமா முனிவருக்கு ஒரு நிலை ஏற்பட்டது. நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு உங்களை கொலை செய்வதற்கு உத்தரவு வந்து விட்டது, உங்களுக்கு மரண தண்டனை, தலையை வெட்டி கொள்ள வேண்டுமா அல்லது ஈட்டியால் குத்தி கொலை செய்ய வேண்டுமா என்று சொல்லி இங்கிருந்த பாதிரியாருக்கு அது கொடுக்கப்பட்டது. 24 மணி நேரம் நரக வேதனையில் இருந்து பின் எங்கிருந்தோ ஒரு அழுத்தத்தில் விடுதலை செய்யப்பட்டார். அவர் விடுதலை செய்த அடுத்த நிமிடம் சொன்னது, எனக்கு இயேசுநாதரை போன்று அல்லது அருளானந்தரை போன்று எனக்கும் ஒரு மரணம் கொடுத்து வைக்காமல் சென்று விட்டது என்று சொல்லி அந்த தூக்கு கயிறை கூட முத்தமிடுகின்ற ஒரு மரியாதைக்குரியவராக வாழ்ந்து மறைந்தவர் தான் தேம்பாவணி எழுதிய நம்முடைய வீரமா முனிவர் அவர்கள். அதுக்காக இந்த மண்ணுக்கு அவ்வளவு பெரிய பெருமை உண்டு. அவர்களுக்கே நம் தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய ஒரு பண்புள்ள மண் தான் இந்த மண். ஆகவே இது பேராலயமாக இது வளர்ந்திருப்பது, இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அறிவித்திருக்கிறது தெரிவித்ததை மூலம் பெருமையாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் லேட்டாக அறிவித்து விட்டார்களோ என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர எப்போதே இது அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மண் இந்த மண் என்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்தோம். நம்முடைய ஐயா பாலபிரசாதி அடிகளார் சொன்னார்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஏன் வெளிப்படையா சொன்னா நம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெண்கள் மார்பில் துணி அணியக்கூடாது, தலையில் ஆண்கள் தலைப்பாகை கட்டக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது, ஆலய தெரு பக்கத்தில் கூட நாம் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட கொடுமையான காலம் அது. அதை எதிர்த்து ஐயா வைகுண்டர் அவர்கள், அவருடைய பெயர் என்ன என்றால் ஐயாவுக்கு தெரியும், நம்முடைய முடிசூடும் பெருமாள் அவருடைய பெயர். அப்போது திருவாங்கூர் மகாராஜா அழைச்சு முடிசூடும் பெருமாள் என்று நீ ஒரு சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட நாடார் சமூகத்தில் பிறந்தவனுக்கு உனக்கு அப்படி பெயர் எப்படி வைக்கலாம், உன்னுடைய பெயர் முடிசூடும் பெருமாள் அல்ல முத்துக்குட்டி என்று பெயர் வை என்று சொல்லி அவருடைய தாய் தந்தையரை கண்டித்து தண்டித்து பெயரை மாற்றினார்கள். அவர்தான் ஐயா வைகுண்டராக இந்தியாவில் உலகத்திலேயே முதலாக கடவுள் எங்கிருக்கிறார் என்றால் கடவுள் உன் உள்ளத்தில் இருக்கின்றார், உனக்கு கடவுள் நீதான் என்று ஒரு கண்ணாடியை வைத்து காட்டி கொடுத்தவர் அவர்தான். எதற்காக அதை வைத்தார் என்றால் அங்கேயும் ஒரு சிலை வைத்து விட்டால் இவர்கள் பூசாரிக்கு வந்து விடுவார்கள், பூநூல் போட்டு விடுவார். ஆகவே அவர்கள் நம்முடைய தெருவில் நடமாட விடமாட்டார்கள் என்பதை அறிந்துதான் அவர்தான் உனக்கு நீதான் கடவுள் என்று சொல்லி சிலை வழிபாடே கூடாது என்று சொல்லி வைத்தார். ஆனால் வீரமா முனிவர் வந்த காலத்தில் இந்துக்கள் நம்பிக்கைகள் எப்படி இருந்தது என்பதை அறிந்து புரிந்துதான் அவர் இவர்களோடு சேர்ந்து நம்முடைய பண்புகளும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் நம்முடைய நாகரிகமும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிலை வழிபாட்டை கொண்டு வந்தார்கள். ஆகவே நம்முடைய மாதாவுக்கு நம்முடைய தமிழ் மக்கள் உடுக்கின்ற உடைகளை அணிந்து மகிழ்ந்தார்கள். அவர்கள் தேர் இழுப்பது போன்று சப்பர பவனியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதுதான் இப்போது இந்தியாவில் உள்ள ஒரு கலாச்சாரமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய ஒரு கலாச்சாரமாகவே மாற்றியது இந்த மண்ணில் தமிழ் படித்த வீரமா முனிவர் தான். ஆகவே எந்த அளவுக்கு இவற்றை எல்லாம் தாண்டி வந்திருக்கின்றோம். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். இன்று வைக்கம் வீரர் என்று போற்றப்படுகின்றவரே 100 ஆண்டு விழா இன்று நடைபெறுகிறது. என்ன காரணம் என்றால் தெரியும், ஐயா நம்முடைய பால பிரஜாஜி ஐயா வைகுண்டருக்கு உறவினர் தான் நாராயணகுரு என்பவர். வைக்கத்தில் சோமநாதர் ஆலய தெருவில் செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அவர்களுக்கு மறுக்கப்பட்டதை எதிர்த்து நம்முடைய மறைந்த தந்தை பெரியார் அவர்கள் போராடினார். 1 மாதம் சிறை வைத்தார்கள். அவருடைய மனைவியும் அவருடைய சகோதரியும் தொடர்ந்து போராடினார்கள். 1 மாதம் கழித்து வந்தால் மீண்டும் சிறை வைத்தார்கள். 6 மாதம் சிறை, மீண்டும் போராடினார். 6 மாதம் சிறையில் இருந்து வந்து நாராயணகுருவே அந்த சமூகத்தை நம்முடைய ஐயா பாலபிரஜாதி அவர்களுடைய சொந்தத்தை அந்த வைக்கம் அந்த சோமநாதர் ஆலய தெருவிலே நடக்க வைத்த பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு. ஆகவேதான் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகின்றார். அதற்கு முன்னால் நான் ஒன்றை சொல்லி கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். அந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். 1892 என்று நான் எண்ணுகின்றேன். சுவாமி விவேகானந்தர் வருகின்றார்.
நம்முடைய ஐயா சொன்னாங்களே, ராமபிரான் உயர் ஜாதியில் பிறந்தவர் அல்ல, அவர் இந்தியன், நம்மை போன்ற சாதாரண குலத்தில் பிறந்தவர் என்று சொன்னது போன்று நம்முடைய சுவாமி விவேகானந்தரும் ஒரு சாதாரண நம்மை போன்ற குடும்பத்தில் பிறந்தார். கேரளா வருகின்றார், கொடுங்கல்லூர் என்ற ஊருக்கு வருகின்றார். அங்கே பகவதி அம்மன் ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் உள்ளே அவர் அனுமதிக்கப்படவில்லை. 1892 பகவதி அம்மன் ஆலயத்தில் இருக்கின்ற ஒரு ஆலமரத்தில் தான் தங்கி இருக்கின்றார். அதன் கீழ் தான் 3 நாட்கள் தங்கி இருக்கின்றார். அவர் சொல்லியதாக மோதிலால் நேரு என்ற ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கின்றார். அவர் சொல்கின்றார், இங்கு நடக்கின்ற முட்டாள்தனமான செயல் உலகில் வேறு எந்த பகுதியிலும் நடப்பதாக நான் அறியவில்லை. உயர் மக்கள், உயர் ஜாதியினர் நடந்து செல்கின்ற தெருக்களில் கூட சாமானிய மக்கள் செல்லக்கூடாது என்ற ஒரு அடக்குமுறை இங்கு இருப்பது போன்ற முட்டாள்தனம் உலகில் நான் வேறெங்கும் பார்த்தது இல்லை என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கின்றார். அவருக்கே அந்த நிலை அந்த காலத்தில் அங்கு வாழ்கின்றவர்களை அவர்கள் சொல்கின்றார். கடுமையான வார்த்தையை சொல்லி அவர்களுடைய வீடு அவர்கள் எல்லாம் இப்படி ஒரு ஆட்கள் என்று சொல்லி ஒரு கடுமையான வார்த்தையை அவர் சொன்னதாக பேராசிரியர் மோதிலால் நேரு என்பவர் அவர் ஒரு புத்தகத்திலே எழுதி வந்திருக்கிறார் என்று சொன்னால் 1892 நம்முடைய விவேகானந்தருக்கு அந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்றால், அவர் உயர் வகுப்பை சேர்ந்தவர் அல்ல, அவர் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அல்ல. ஆகவே அவரை ஆலயத்தின் உள்ளே அனுமதிக்கவில்லை. அவரே அங்கே வெளியே இருக்கின்ற ஆலமரத்தில் தான் 3 நாட்கள் தங்கி இருந்திருக்கின்றார். அதே ஆள்தான், அதே அவருக்குத்தான் அந்த உயர் ஜாதி இல்லை என்று பல பேர் வந்தார்கள், அவரை பற்றி பேசினார்களே தவிர, ஆனால் அவரை அழைத்து யாரும் அவருடைய வீட்டுக்கு வாருங்கள் தங்குங்கள் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை. பாருங்கள், விவேகானந்தருக்கே இந்த நிலை. நம்முடைய நாராயணகுரு அவர்கள், அவருக்கு இந்த நிலை. ஐயா வைகுண்டருக்கு இந்த நிலை. இந்த நிலையெல்லாம் மாற்றி தந்தது, இன்றும் மாற்றிக்கொண்டு இருக்கின்ற ஒரே அமைப்பு எது என்று கேட்டால் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அவர்கள் தான். இன்றும் எல்லோரும் வாருங்கள், நாம் எல்லாம் ஒன்று என்று சொல்லி அற்புதமாக இன்றும் அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். பள்ளியிலே, கல்லூரியிலே எங்கு சென்றாலும் சரிதான். ஏன் வேலை வாய்ப்பில் கூட எல்லோருக்கும் சமமான அந்த வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக அவர்கள் செயல்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த நம்முடைய காமநாயக்கன்பட்டியினுடைய புனித நம்முடைய பேராலயத்திலே, திருத்தல பேராலயத்திலே எல்லோரும் மத நல்லிணக்கத்திற்காக அழைத்திருக்கின்றார். என்னையும் அழைத்திருக்கின்றார். அந்த குரு அவர்களிடம் சொன்னேன், இப்படிப்பட்ட விழாவுக்கெல்லாம் எங்களை கூடுவீங்களே, இல்ல இது மத நல்லிணக்கம், நீங்கள் கண்டிப்பாக வந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் மணிப்பூரில் என்ன நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். பெரும் வெள்ளம், பெரும் புயல்களை எல்லாம் தாண்டி எல்லா சமூகத்தினரும், எல்லா சமயத்தினரும் சட்டத்தின் அடிப்படையில் வாழ முடியும் என்று சொன்னால் ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது. ஆகவேதான் இங்கு நாம் எல்லோரும் அமைதியாக நம்முடைய கருத்துக்களை சொல்லுகின்ற அளவில் நாம் இருக்கின்றோம். இருந்தாலும் கூட அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள், மிகப்பெரிய அளவில் அழுத்தங்கள், மிகப்பெரிய அளவில் அதற்கு எதிர்கருத்துக்கள் தான் வருகின்றது. அந்த எதிர்கருத்து சொல்லுகின்றவர்கள் 4 முதல் 6% பேர் தான் மொத்தமே. இந்தியா அவர்களுடைய கையில் தான் இருக்கின்றது. அதே கருத்தை தான் நம்முடைய தந்தையர்கள், சகோதரிகள் சொல்கின்ற அதே கருத்தை தான் நம்முடைய தேசத்தை தான் கத்தி இந்த ரத்தமின்றி சுதந்திரத்தை பெற்று தந்த மகாத்மா காந்தி அவர்கள் எல்லோரும் சமம், கிறிஸ்தவம், இந்து, முஸ்லிம் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒத்த நோக்கத்துக்காக அப்போது மிக உயர்ந்த கல்வியை பெற்றிருந்த RSS இயக்கம் 11 பேரும் RSS உயர் ஜாதியினர், பிராமண வகுப்பை சேர்ந்தவர் தான் தந்தை மகாத்மா காந்தியை சுட்டு கொலை செய்தவர்கள் அவர்கள் தான். அதே கொலை வெறி இன்னும் அடங்கி இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. அதே கொலை வெறி பிடித்தவர்கள் தான்
பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1966ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அக்ராசனராக தலைவராக டெல்லியில் இருந்த நேரம் இதே RSS அமைப்பும் ஜனசங்கமும் RSS ஜனசங்கம் அவர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவர்கள் சேர்ந்து பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், பசுவதை தடை சட்டத்திற்கு என்ன வந்துவிட்டது, இப்போது இங்கு இருக்கின்ற மக்களை எல்லாம் சமமாக பார்க்கின்ற ஏழைகளாக இருக்கின்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை நம்மில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளாத நிலையில் பசுவுக்கு மட்டும் வதை செய்யக்கூடாது என்ற சட்டம் தேவையா என்று சொல்லி எதிர்கருத்து சொன்ன ஒத்த காரணத்துக்காக 1966 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி என்று எண்ணுகின்றேன் அவர் வாழ்ந்த வீட்டை பெட்ரோல் குண்டு வீசி அவரை கொலை செய்ய முயற்சி. மகாத்மா காந்தியை யார் கொண்டார்களோ அதே ஆட்கள் தான் பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சித்தார்கள். நல் வேலையாக தப்பித்து வந்தவர் சொன்னார், இவர்கள் அவர் பாசையிலே சொன்னார், நம்மை திருப்பியும் பழைய நிலைக்கு கொண்டு போகலாம் என்று எழுதுகின்றார்கள் என்று சொன்னார். திருப்பியும் அவர் பாசை. நம்முடைய விருதுநகர் உங்க பக்கத்து ஊரில் இருக்கின்ற பிறந்து வளர்ந்தவர். இவர்கள் திருப்பியும் பழைய நிலைக்கு கொண்டு செல்ல பார்க்கின்றார்கள், இன்னும் அடிமைப்படுத்த நினைக்கின்றார்கள். நான் சொல்லல, பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார்கள். அதே ஜனசங்கம், அதே RSS இயக்கம், பின்புலத்தில் தொழிலதிபர்கள். இன்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி RSS இயக்குகிறது. பின்புலத்தில் 500 முதல் 1000 கார்ப்பரேட் மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு நாம் சம்பாதித்து வங்கியில் கொடுத்த பணத்தை 25 லட்சம் கோடி ரூபாயை 10 ஆண்டு காலத்தில் ரைட் ஆஃப் செய்திருக்கின்றார். நாம் வங்கியில் பணத்தை போட்டு மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் அபராதமாக எடுத்துக் கொள்கிறார்கள். ATM அதிகமாக பயன்படுத்தினால் அபராதம், SMS கொடுத்தால் அபராதம். ஆண்டுக்கு கடந்த ஆண்டு மட்டும் 37,000 கோடி ரூபாய் ஏழை மக்களுடைய வரிப்பணத்தை, ஏழை மக்களுடைய வரிப்பணம் அல்ல, உழைத்து வேர்வையால் சிந்திய அந்த ரத்தத்தால் உருவாக்க சம்பாதித்த பணத்தை வங்கியில் இருந்து இவற்றை எல்லாம் 37,000 கோடி ரூபாய் எடுத்து 500 முதல் 1000 தொழிலதிபர்களுக்கு கொடுக்கின்றார்கள். நம்முடைய உழைப்பால் உயர்ந்த துறைமுகம் நமக்கு இல்ல, தனியாருக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு வழங்குகிறார்கள். மிகப்பெரிய ஏர்போர்ட் நண்பர்களுக்கு செல்கின்றது. ஒரு நாட்டில் இருந்து இப்போது விபத்து என்று ஏற்பட்டு நம் ஆட்களை அழைத்து வர வேண்டும் என்றால் விமானம் இல்லை, எல்லாம் விட்டுவிட்டோம். ஒன்றை மட்டும் நம்முடைய பாரத பிரதமர் வைத்திருக்கின்றார், மீதி ஒன்றையும் நமக்கு இல்லை. ஆக நம்மிடம் இருப்பதையெல்லாம், பொதுத்துறையில் இருப்பதையெல்லாம், நம்முடைய உழைப்பால் உயர்ந்தது எல்லாம் எங்கு செல்கின்றதா? RSS நண்பர்களுக்கு செல்கின்றது. அவர்கள்தான் 1966 பசுவதை தடை சட்டத்தில் ஜனசங்கம் என்ற கட்சி, பின்புலத்தில் RSS தொழிலதிபர்கள் பணத்தில் மிகப்பெரிய அளவில் என்னென்ன அதர்மம் செய்ய முடியுமோ அதை செய்தார்கள். இன்றும் அது நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தாங்கிதான் இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்களாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இன்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் இன்றும் தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சுய மரியாதையோடு இந்த கல்வி ஸ்தாபனங்கள், இந்த இயக்கங்களை இன்றும் நடத்தி கொண்டு தம்முடைய கொள்கையில் ஒருபோதும் மாற்றமில்லாமல் இன்றும் சமூக நீதியோடு எல்லோரும் வாருங்கள் என்று ஜீசஸ் என்ன சொன்னாரோ அந்த அன்பை அடையாளமாக வைத்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவருக்கும், அவரை நம்பி நீண்ட காலம் நீங்கள் அதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் நன்றி நன்றி என்று கூறி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி. மனிதமும் புனிதமும் இந்த புண்ணிய பூமியில் நிலைத்திருக்கிறது என்றால் அது சேசு சபை குருக்களினுடைய அளப்பரிய பணி. பனை ஓலை கோயிலாக ஆரம்பித்த நம்மளுடைய இந்த
திருத்தலம் இன்று பசிலிக்காவாக மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்திருக்கிறது என்றால் அது அருளானந்தர், தேம்பாவணி தந்த வீரமாவணி போன்ற முனிவர்களுடைய துறவிகளுடைய மிகப்பெரிய அளப்பரிய தொண்டு இங்கு மட்டுமல்ல பல நாடுகளில் தமிழ் இன்னும் நிலைத்திருக்கிறது என்று பகுத்தறிவு பகலவன் பெரியார் வழியில் சட்டத்தின் ஆட்சி